வெல்கம் டு எலக்ட்ரோ தமிழன்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நோட்-ரெட்னா என்னது, எப்படி நோட்-ரெட்ன்ற ப்ரோக்ராமிங் பிளாட்ஃபார்மை ஆர்டினோவில் எப்படி நோட்-ரெட்டை பார்த்திங்கன்னா ராஸ்பெரி பையில் இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்க்கலாம். இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா போன வீடியோவில் பார்த்திங்கன்னா ராஸ்பெரி பை 5 செட்டப் பண்ணுறதுக்கும் செட்டப் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருந்தோம். விஎன்சி வழியாக எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நோட்-ரெட்னா என்னன்னு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நோட்-ரெட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் குரோம் ஓப்பன் பண்ணிட்டு நோட்-ரெட்னு சர்ச் பண்ணுங்கள். நோட்-ரெட்னு சர்ச் பண்ணி என்டர் கிளிக் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கெட்டிங் ஸ்டார்டர்னு ஸ்க்ரோல் பண்ணிட்டே பண்ணிங்கன்னா கெட்டிங் ஸ்டார்டர்னு வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஆன் டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் கீழே ராஸ்பெரி பைன்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ராஸ்பெரி பைன்னு இதுக்கடுத்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கமாண்டை பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு நம்ம விஎன்சி ஓப்பன் பண்ணிட்டு இந்த டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ என்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. என்டர் கிளிக் பண்ணிட்டு ஆர் யூ ரியலி ஷியோர் யூ வாண்ட் டு டூ திஸ்ன்னு கேட்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒய்ன்னு அழுத்திட்டு ஒய்னா எஸ்ஸு என்ன நோவு ஒய்ன்னு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. would you like to install பை ஸ்பெசிஃபிக் நோட்ஸ்ன்னு கேட்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த நோட்ஸ் பார்த்தீங்கன்னா வேணும், அதனால் ஒய் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் எடுத்துக்கும் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நோட்-ரெட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் குரோம்குள்ளே போயிட்டு அதே சைட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ரன்னிங் லோக்கலின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கமாண்ட் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கமாண்டையும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டெர்மினலை க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. பேஸ்ட் கொடுத்துட்டு என்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. என்டர் கிளிக் பண்ணிட்டு இப்போ இதையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் குரோமுக்குள்ளே போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டார்ட் ஆன் பூட்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே ஒரு கமெண்ட் இருக்கும். இது எதுக்குன்னா சப்போஸ் உங்கள் வீட்டில் கரண்ட் போயிடுச்சுன்னா கூட திருப்பி கரண்ட் வரும்போது ராஸ்பெரி பை நோட்-ரெட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா பேஸ்ட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. என்டர் கொடுத்ததுக்கப்புறம் எல்லாமே ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நோட்-ரெட்டுக்குள்ளே போகணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ரௌசரில் போயிட்டு நம்ம ராஸ்பெரி பையோட ஐபி அட்ரஸ் இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னா டைப் பண்ணோம். டைப் பண்ணிட்டு கோலன் போட்டுட்டு 188.188.0ன்னு போட்டு என்டர் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா
அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லைன்னா HTTPன்னு கொடுத்துட்டார். HTTPன்னு கொடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட விஎன்சியை விட்டு வெளியே வந்துட்டு உங்கள் பிசியில் போயிட்டு அதே மாதிரி போட்டிங்கன்னா ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் HTTPன்னு கொடுத்துக்குங்க. HTTP இதில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை ப்ராப்ளமாக இருக்குது போல், அதனால் வரல. ஒய்ஃபை ப்ராப்ளம் இல்லைன்னு ஒய்ஃபை கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, அதனால் வரல. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட்ரெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நோட்ரெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நோடுன்னு போட்டுங்க. எல்லாமே கேப்ஸில் இல்லாமல் போடுங்க. நோடுன்னு போட்டு -ரெட்டுன்னு போட்டு என்டர் கிளிக் பண்ணுங்க உங்கள் கமாண்ட் டெர்மினலில். அப்புறமா போயிட்டு அந்த உங்கள் ராஸ்பெரி பையோட ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டு அது அதில் பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டு 1800ன்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நோட்ரெட் எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நோட்ரெடை வச்சு நோட்ரெட் செட்டப் பண்ணுறது எப்படி, அது மட்டும் இல்லாமல் நோட்ரெட் எப்படி யூஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம்னா ராஸ்பெரி பையோட CPU டெம்பரேச்சர் நோட்ரெடை வச்சு எப்படி பார்க்குறதுன்னா செக் பண்ணுறதுன்னு தான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இந்த நோட்ரெட்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிம்பிளாக சொல்லணுன்னா இந்த நோட்ரெட்டில் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் நிறைய கனெக்ட் பண்ணி ஜஸ்ட்டு சிம்பிளாக இந்தமாரி ஒரு நிமிஷம் இருங்க. சிம்பிளாக இந்தமாரி கனெக்ட் பண்ணி இந்தமாரி கனெக்ட் பண்ணுறது மூலமாக நம்மளால் என்ன வேணாலும் பண்ண முடியும். இது பார்த்திங்கன்னா ஹோம் ஆட்டோமேஷனுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எப்படி இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த டெப்ளாயின்னு மேலே இருக்கும், இதுதான் சேவ் பண்ணுற மாரி. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு டவுனர் அமைப்புக்கும் இதில் பார்த்திங்கன்னா மாடிஃபைடு நோட்ஸ்ன்னு மட்டும் கொடுத்துக்கோங்க. ஏன்னா ராஸ்பெரி பையோட இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் சாதாரணமாக இப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணோன்னா எல்லாத்தையும் டெப்ளாய் பண்ணின்றோம், அதனால் நிறைய ஸ்டோரேஜ் எடுத்துக்கும். அதனால் மாடிஃபை நோட்ஸ்ன்னு மட்டும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன நம்ம எப்படி இந்த ராஸ்பெரி பையோட CPU டெம்பரேச்சரை காட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதுதான் நோட் பேலட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இதில் பார்த்திங்கன்னா நிறைய நோட்ஸ் இருக்கும், ஒரு நோடுக்கும் ஒரு தனி ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த நோட் பேலட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா
உங்களுக்கு காமனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட்னு ஒன்று இருக்கும், அதாவது இஎக்ஸ்இசின்னு ஒன்று இருக்கும். அது பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த இன்ஜெக்ட்னு ஒரு நோடு மேலே இருக்கும், அது ஒன்று எடுத்துக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதை அந்த நோடை 2 வாட்டி லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ட் ரிப்பீட்னு ஒன்று இங்கே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நன்னுன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு இது பண்ணும்போது இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்டர்வல்னு கிளிக் பண்ணிட்டு எவ்ரி 1 செகண்ட் வச்சுக்கலாம். அப்புறமா இதுக்கு நேம் அப்படியே இருக்கட்டும். உங்களுக்கு என்ன நேம் வச்சுக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா இங்கே கனெக்ட் பண்ணிடணும். அடுத்து இந்த எக்ஸிக்யூட்டில் போயிட்டு ஒரு கமாண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அந்த கமாண்டு பார்த்தீங்கன்னா அந்த கமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா VCGENCMD ஸ்பேஸ் மெஷர் அண்டர்ஸ்கோர் டெம்ப் அப்படின்னு போட்டுருங்க. அப்புறமா இந்த கமாண்டை ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா டன் கொடுத்துருங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நேம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம என்ன நேம் கொடுக்கலாம்னா CPU டெம்பரேச்சர்னு கொடுக்கலாம், இல்லை பைஃபை டெம்பரேச்சர்னு கொடுத்துக்கலாம். நம்ம பைஃபை டெம்பரேச்சர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் கமெண்ட்ஸ்லாம் நேமாக தான் இருக்கணும். டெம்பரேச்சர் நேம் பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ற இந்த நோடு எடுத்துக்கோங்க. இந்த நோடு எடுத்துகிட்டு இதுலேருந்து மேலேயே இந்த எக்ஸிக்யூட்டில் இருக்கிறதுல ரைட் சைடு டாப்பில் ஒரு டாட் மாரி இருக்கும், அதையும் இதையும் பார்த்தீங்கன்னா இப்படி கனெக்ட் பண்ணி விட்ருங்க இந்த ஃபங்க்ஷன் நோட்டில். அது மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் டெப்ளை கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நியூ டேப் ஓப்பன் பண்ணிட்டு அதே நோட்பேட் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த இது இருக்குல்ல, இந்த போர்ட்டு சைடில் ஸ்லாஷ்னு ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் நெக்ஸ்ட்டு யூஐன் ஒன்று இது இருக்கும். அதில் பண்ணிங்க அந்த யூஆர்எல் ப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நோட்ரெட் டேஷ்போர்டோட யூஐ வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ராஸ்பெரி பையோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 50 டிகிரி செல்சியஸில் இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா காட்டுது. அப்புறமா இந்த 5,9 எதுக்குன்னா இந்த 5th லைன்லேருந்து 9th லைன் வரைக்கும் இருக்க நம்பரை பார்த்தீங்கன்னா காட்டுறது தான் அது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக பேஜில் டிஸ்பிளே ஆகுது. இப்போ அந்த நோட்ரெட் டேஷ்போர்டை பார்த்தீங்கன்னா ஓகே வெயிட், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா எரர்ஸ் தான் காட்டும். ஆனால் இங்கே எந்த எரரும் இல்லை, டெம்பரேச்சரும் கரெக்டாக தான் காட்டுது. ஏன்னு எனக்கு தெரில.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேட்டோட இதை பார்த்தீங்கன்னா மாற்றிடலாம். லேபிள் பார்த்தீங்கன்னா மாற்றிடலாம். பைசை டெம்பரேச்சர்னு வச்சுக்கலாம். பைசை டெம்பரேச்சர்னு மாற்றிடலாம். பைசை டெம்பரேச்சர்னு மாற்றிடலாம். டெம்பரேச்சர்னு மாற்றிடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா பைசை டெம்பரேச்சர்னு மாற்றிட்டு டன் கொடுத்துட்டு டெப்ளாய் வச்சுட்டு கன்ஃபார்ம் டெப்ளாய் கொடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் பார்த்தீங்கன்னா ரீலோட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா பைசை டெம்பரேச்சர்னு காட்டுது. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.